என் இனிய தோழர்கள் மற்றும் தோழிகளுக்கு பஞ்சாங்க நேரம் சேனலின் அன்பான வணக்கம். நாம் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவின் மூலமாக என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, மிதுன ராசிக்கார அன்பர்களுக்கு அடுத்து வரும் 15 நாட்களும் எப்படிப்பட்ட மாற்றம் நிகழப்போகிறது என்று பார்க்க போகிறோம். பொதுவாகவே மிதுன ராசிக்காரங்க யாருக்கும் அடிபணியாத தன்மை இவர்களிடம் காணப்படும். எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனையில் துல்லியமாக செயல்பட்டு அந்த பிரச்சனைக்கு நீதியும் வழங்குவாங்க. அப்படிப்பட்ட மிதுன ராசிக்காரர்களுக்கு அடுத்து வரும் 15 நாட்களும் எப்படிப்பட்ட மாற்றம் நிகழப்போகிறது என்று தொடர்ந்து இந்த பதிவின் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் இந்த வீடியோ பதிவை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடையுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஆஞ்சநேயரை ரொம்ப பிடிக்கும்னா ஜெய் ஆஞ்சநேயா என்னும் மந்திரத்தை மறக்காமல் 3 முறை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையம். ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் குடும்பத்தில் நடக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் உடனடி தீர்வு வழங்கப்படுதுங்க. குறிப்பாக இவர்களிடம் மாமியார் மற்றும் மருமகள் பிரச்சனை, செவ்வாய் தோஷத்தினால் பிரச்சனைகள், பணப்பிரச்சனைகள், மாயமந்திரம், மன அழுத்தம், உறவில் சிக்கல் போன்ற அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் உடனடி தீர்வு வழங்கப்படுது. உங்களுக்கும் இது போன்ற பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் மறக்காம ஸ்கிரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்களும் பயன்பெற்றுக்கோங்க. மிதுன ராசிக்கார நேயர்களே, மே மாதத்தின் 3வது வாரத்தில் திருக்கணித பஞ்சாங்கப்படி நவகிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் சூரியன் ரிஷப ராசியில் இருக்கிறாருங்க. செவ்வாய் மீன ராசியிலேயே இருக்கிறாரு. புதன் வக்ர நிவர்த்தி அடைந்து மேச ராசியிலேயே அமர்ந்திருக்கிறாரு. ரிஷபத்தில் குருவானவர் சஞ்சரிக்கிறார். சுக்கிரன் மேச ராசியிலேயே சஞ்சரிக்கிறாரு. 19ஆம் தேதி சுக்கிரன் ரிஷபத்திற்கு செல்றாருங்க. கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு, கன்னியில் கேது என கிரகங்களின் சஞ்சாரமும் இருக்குதுங்க. இந்த வாரத்துல வேறு கிரக மாற்றம் எதுவும் கிடையாது. சந்திரன் இந்த வாரம் சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம் ஆகிய ராசிகள்ல பயணம் செய்யறாருங்க. தனுசு, மகரம், கும்பம், மீனம் ஆகிய ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால நீங்க எந்த ஒரு செயலை செஞ்சாலும் மிகவும் கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் செய்ய வேண்டும். மேலும் இந்த வாரம் கிரகங்களின் சஞ்சாரம், கூட்டணி, பார்வைகளால் மேசம் முதல் மீனம் வரை 12 ராசிக்காரர்களுக்கும் யாருக்கு அதிர்ஷ்டம் அதிகரிக்கும், சுபவிரய செலவுகள் யாருக்கு வரும் என்று தொடர்ந்து இந்த பதிவில் நாம தெரிஞ்சுக்கலாம். அதுல மிதுன ராசிக்காரர்களுக்கு அடுத்து வரும் 15 நாட்களும் எப்படிப்பட்ட மாற்றம் நிகழப் போகிறது என்று தெரிஞ்சுக்கலாங்க. எதிர்ப்புகளை புத்திசாலித்தனத்தால் முறியடிக்கும் புதனை அதிபதியாக கொண்டவங்க தான் மிதுன ராசிக்கார நேயர்கள். மேலும் இவர்களுக்கு சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறாருங்க. இதனால அரசாங்கத்திற்கு செலுத்த வேண்டிய வரி பணத்தை நீங்க தாமதமின்றி கட்டுவது உங்களுக்கு நல்லதுங்க. வேலை காரணமாக அலைச்சல் அதிகமாக இருந்தாலும் கூட வீட்டில் உங்களுடைய மனம் கோணாமல் நடந்து கொள்வாங்க. புதிய நண்பர்களை அதிகம் நீங்க நம்பக்கூடாது. சந்திரனின் சஞ்சாரம் ஏற்ற இறக்கமான பலன்களை உங்களுக்கு பெற்றுத்தரும். மேலும் கமிஷன் வியாபாரத்தில் எதிர்பார்த்த பலனானது உங்களுக்கு கிடைக்கும். செவ்வாய் 10ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பதால வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றமும் உங்களுக்கு ஏற்படும். பொருளாதார வளர்ச்சியும் உங்களுக்கு உண்டாகும். இரும்பு சம்பந்தப்பட்ட உபகரணங்களை நீங்க கவனமாக பயன்படுத்த வேண்டும். புதிதாக அறிமுகமான பெண்களின் பழக்கங்களை நெருக்கமாக வைத்துக் கொள்ளக்கூடாதுங்க. புதன் 11ஆம் வீட்டில் இருப்பதுனால அரசாங்கத்தில் பாராட்டும் பரிசும் உங்களுக்கு லாபமாக கிடைக்க போகுது. மேலும் ஆன்லைன் வர்த்தகங்கள் மூலமாக கிடைக்கும் வருமானம் எதிரிகளை பிரமிக்க வைக்க போகுதுங்க. குரு 11ஆம் இடத்துல இருப்பதால ஊழியர்கள் உற்சாகத்துடன் வேலை பார்க்க வேண்டும். மேலும் சிலர் வேலை மாறுதலால் வேறு இடத்திற்கு செல்ல வேண்டிய நிலை கூட வரலாம். சுக்கிரன் 11 மற்றும் 12ஆம் இடத்துல இருக்கிறாருங்க. அதனால கடினமாக உழைத்தாலும் கூட மேலதிகாரிகளின் கவனத்தை கவருவது சற்று சிரமமாகத்தான் இருக்கும். ராகு 10ஆம் இடத்துல இருக்கிறாரு. இதனால நாடகம், சினிமா போன்ற துறைகளில் வேலை பார்ப்பவங்க பிரகாசமான பயனை நீங்க அடையலாம். மேலும் தொழிலில் முழு கவனத்தையும் நீங்க செலுத்த வேண்டும். கேது 4ஆம் இடத்துல இருக்கிறாரு. இதனால உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை நீங்க காட்டுவீங்க. மேலும் மிதுன ராசிக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நல்லபடியாகவே இருக்குங்க. தேவையான பண வரவுக்கும் வாய்ப்பு உள்ளது. சிலருக்கு வீண் செலவுகளும் ஏற்படக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யமானது அதிகரித்து காணப்படும். நீண்ட நாளாக செல்ல நினைத்த புனித தலங்களுக்கு நீங்க சென்று வருவீங்க. சிலருக்கு தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றும் வாய்ப்பும் ஏற்படுங்க. தாயாரின் உடல் ஆரோக்கியம் மேம்பட்டு காணப்படும். பிள்ளைகள் வழியில சில சங்கடங்கள் ஏற்பட்டு அந்த சங்கடங்களும் பிறகு நீங்கிவிடும். அலுவலக
அலுவலகத்தில் உங்களுடைய திறமைக்கு உரிய அங்கீகாரமும் அதிகாரிகளின் பாராட்டும் கண்டிப்பாக கிடைக்கும். பதவி உயர்வோ அல்லது ஊதிய உயர்வோ கிடைப்பதற்கான வாய்ப்பும் உங்களுக்கு உண்டாகும். வியாபாரத்தில் கடையை விரிவுபடுத்துவதற்காக பாடுபட போறீங்க. அதிக உழைப்பின் காரணமாக அசதியும் சோர்வும் ஏற்பட்டு நீங்கிவிடும். விற்பனையும் லாபமும் அதிகரித்தே காணப்படும். குடும்ப நிர்வாகத்தில் இருக்கும் பெண்கள் மிகவும் பொறுமையாக இருக்க வேண்டியதுதான் அவசியம் தேவைப்படுது. வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலக சூழ்நிலை சாதகமாகவே இருக்கும். மேலும் உங்களுக்கான அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் மே 23 மற்றும் 25. அதிர்ஷ்டம் தரும் எண்கள் 3 மற்றும் 7. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் துர்க்கை. பரிகாரமாக தினமும் காலையில் வீட்டு பூஜை அறை தீபம் ஏற்றி துர்க்கை அம்மன் படத்தின் முன்பு கீழ்காணும் பாடலை 3 முறை சொல்லி வந்தாலே உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் உண்டாகுங்க. அந்த பாடல் என்னவென்றால், பைரவி பஞ்சமி பாசாங்குசை பஞ்சபாணி வஞ்சர் உயிர் அவி உண்ணும் உயர் சண்டி காளி ஒளிரும் கழா வைரவி மண்டலி மாலினி சூலி வராகி என்றே செயிர் அவி நான்மறை சேர் திருநாமங்கள் செப்புவரே என்ற பாடலை தினமும் பூஜை அறையில் சொல்லி வாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற மாற்றத்தை நீங்களே கண்கூடாக பார்ப்பீங்க. மிருகசீரிசம் 3 மற்றும் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரத்தில் சிலர் வீண் வார்த்தைகள் பேசுவதன் மூலமாக வேண்டாத பகையை தேடிக்கொள்ளக்கூடிய நிலை கூட ஏற்படலாம். அனைத்து விஷயங்களிலும் அரசு மூலம் உங்களுக்கு எதிர்பார்த்த ஆதாயங்களும் அதிகாரிகளின் ஒத்துழைப்பும் உங்களுக்கு எளிதாகவே கிடைக்கும். பணிபுரியும் இடத்துல கடமை உணர்வுடன் கூடி செயல்பட்டால் மேலதிகாரிகளின் ஆதரவு மூலம் பதவி உயர்வு பெற முற்பட போடுங்க. அந்த முயற்சியை வெற்றிகரமாக நிறைவேற்றவும் செய்வீங்க. மாணவர்களின் கடின உழைப்பின் காரணமாக படிப்பில் ஏற்படும் ஆர்வம் காரணமாகவும் நல்ல மதிப்பெண்கள் பெற்று ஆசிரியரின் பாராட்டுதல்களை பெறுவீங்க. தொழிலில் உங்களுடைய அசாத்திய திறமைகளை வெளிக்காட்டுவதன் மூலமாக ஆதாயங்கள் பல நீங்க அடைய போறீங்க. மேலும் நல்ல செய்திகள் உங்கள் வீடு தேடி வரப்போகுது. அடுத்து திருவாதிரை நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரத்தில் நீங்கள் மிகவும் எதிர்பார்த்த இடங்களில் இருந்து பணவரவு தாராளமாக இருக்க போகுது. அரசாங்கத்திடம் இருந்து அனுகூலமான தகவல்களும் உங்களுக்கு வந்து சேரும். வாரத்தின் முதல் நாள் பயணத்தில் துன்பமும் பின்னர் வரும் நாட்களில் கடன் கொடுத்தவர்களின் கெடுபிடி அரசு வகை தொல்லை ஆகியவையும் ஏற்படலாம். எனவே இன்பம் வரும்போது மகிழ்ச்சியில பொங்குவதும் துன்பம் வரும்போது துவண்டு விடாமல் மீண்டும் எழுந்தால் துன்பமும் இன்பமாகவே உங்களுக்கு வந்து சேரும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் பணம் சம்பாதிப்பதில் அதிகப்படியான ஆர்வமும் உங்களுக்கு ஏற்படும். அதன் காரணமாக நீங்கள் அதிகப்படியாக உழைப்பீங்க. அரசியலில் உள்ளவர்களுக்கு மக்கள் மத்தியில் செல்வாக்கானது அதிகரித்து காணப்படும். மேலும் உங்களுக்கு அறிவுத்திறனும் அதிகரித்து கூடுங்க. மேலும் புனர்பூசம் 1, 2, 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரத்தில் புதிய நண்பர்களின் உதவியால் நல்லதே நடக்க போகுது. மாணவர்களுக்கு கல்வியில் தேர்ச்சியும் கிடைக்கும். சிலருக்கு பிரிவும் பகையும் ஏற்படலாம். தொலைதூரத்தில் இருந்து வரும் செய்திகள் இல்லத்தில் மகிழ்ச்சி பெறக்கூடியதாக இருக்கும். சிலருக்கு பணியில் புது பதவிகளும் அதனால் வருவாய் பெருக்கமும் ஏற்பட போகுதுங்க. புதிய வாகன யோகமும் ஏற்படலாம். வியாபார நிமித்தமாக ஏற்படும் வெளிநாட்டு பயணங்களால் உங்களுக்கு அனுகூலமான பலன்களை ஏற்படும். தந்தையால் நன்மைகள் பல உங்களுக்கு ஏற்பட போகுது. மகான்களின் தரிசனமும் உங்களுக்கு கிடைக்கும். தொழில் விரிவாக்க திட்டங்களுக்கான புதிய முயற்சிகள் மேற்கொள்ளும் போது அரசின் மூலம் அனுகூலமும் ஆதாயமும் பெற போறீங்க. மேலும் மிதுன ராசிக்காரர்களுக்கு நீங்கள் வாடகை வீட்டில் இருந்தால் கூடுதல் வசதிகளுடன் உங்களுடைய விருப்பப்படி வேறு வீட்டுக்கு மாறக்கூடிய அமைப்பும் உள்ளது. சொந்த வீடாக இருந்தால் அதன் மராமத்து பணிகள் வாயிலாக உங்களுக்கு செலவுகளும் ஏற்பட போகுதுங்க. உங்களுடைய கையிருப்பை குறைக்க போகுது. எனினும் வீடு மாற்றம் உங்களுக்கு மிக மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். கணவன் மனைவி இடையே இன்பத்துக்கு குறைவு ஒன்றும் இருக்காது. சிலருக்கு சருமத்தில் பாதிப்பு ஏற்பட்டு அந்த பாதிப்பும் குணமாகிவிடும். தொழில் சம்பந்தமான ஆயுதங்களை வேலையின் போது சற்று கவனமுடன் நீங்க கையாள வேண்டும். பெண்கள் அலுவலக வேலையுடன் வீட்டு வேலையும் சேர்த்து கூடுதல் சுமை உங்களுக்கு உண்டாகும். இதுவரைக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கு அடுத்து வரும் 15 நாட்களும் எப்படிப்பட்ட மாற்றம் எல்லாம் நிகழப்போகிறது என்று பார்த்தோம். இந்த பதிவானது கண்டிப்பாக மிதுன ராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல பதிவாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். இது போன்ற பயனுள்ள தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக
உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடையுங்க. மேலும் உங்களுக்கு ஆஞ்சநேயரை ரொம்ப பிடிக்கும்னா ஜெய் ஆஞ்சநேயா என்னும் மந்திரத்தை மறக்காமல் 3 முறை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து எங்கள் வீடியோ பதிவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க. நன்றி நண்பர்களே.